மாணவர்களே வணக்கம்ப்பா. 10ஆம் வகுப்பு கணக்கு அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5ல் 1ஆம் கணக்கில் பார்ப்போம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள f மற்றும் g எனும் சார்புகளை பயன்படுத்தி f.g மற்றும் g.f ஐ காண்க. f.g = g.f என்பது சரியா என சோதிக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்றைக்கி நம்ம 3ஆவது சம் பார்ப்போம்ப்பா. இதில் கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x = x + r/3 g of x = 3 - xன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு f compound g f.g கண்டுபிடிப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா f of x ஓட மதிப்பு என்னப்பா 3 - x. அடுத்து f ஓட ஃபங்க்ஷன் பாருங்கள். x இருக்கிற இடத்துல இங்கே x இருக்கா. அதே போல் என்ன செய்ய போகிறோம், இந்த ப்ராக்கெட் எக்ஸில் என்ன இருக்குது 3 - x இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை மட்டும் அப்படியே பிரதிடும், மீதி எல்லாமே அப்படியே வரும். அப்படின்னா பாருங்கள் 3 - x + 6/3. இப்போ பாருங்கப்பா, இதை கூட்டினா என்ன வருது, இங்கே கூட்டல் அடையாளம், இதுவும் கூட்டல். அப்போ இதை கூட்டிக்கலாமா நம்பர்ஸை. அப்போனா 9 - x/3. இது ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளது. அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குமா g.x. அப்போனா g of f of x g f of x இங்கே என்ன இருக்குது x + 6. அப்படியே எடுங்க x + 6/3. இப்போ நாம் g of x பார்ப்போம். என்ன இருக்குது 3 - x. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே அங்கே எழுதலாம்ப்பா. அப்போ நான் 3 மைனஸ் ப்ராக்கெட் போட்டுக்கோம், எக்ஸ் இருக்காப்பா. அப்போனா எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படியே எழுதுகிறோமா 3 மைனஸ் ப்ராக்கெட் x + 6/3. இப்போ அடுத்ததில் என்ன பார்ப்போம்னா இந்த 3 நாம் இங்கே குறுக்கு பெருக்க பண்ணலாம்ப்பா. 3 9 மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொண்டு போங்க, ப்ளஸ் இருக்கிற எல்லாமே மைனஸாக மாறும். -x -6/3. இப்போ இது ப்ளஸில் இருக்குது, இது -6 இருக்காப்பா. அப்போனா கழிக்க போகிறோம். என்ன கிடைக்குதுங்க 3 - x/3. இது இரண்டாவது. இப்போ பாருங்கள் 1 2 நமக்கு சமமாக இருக்கா. இங்கே இருக்கிறது நமக்கு 9, இங்கே இருக்குது 3அப்பா. அப்போனா 1 ≠ 2. அப்படின்னா என்ன அர்த்தம், f compo gயும் ≠ g compo f ரெண்டும் சமம் இல்லை. ஓகேடாமா. அடுத்த கணக்கு 4ஆம் கணக்குப்பா. f of x = 3 + x g of x = x - 4. இதில் நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம், f compo g f.gன்னு சொல்லுவோம். அப்போனா f of g of x f of g of x என்னதுப்பா, g of xக்கு பதிலாக இதை போடுங்க x - 4. சரியாப்பா. இப்போ அதுக்கடுத்து f of x பாருங்கள். இங்கே என்ன இருக்குது 3 + x. இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது x - 4. அப்படின்னா 3 + போட்டாச்சு, எக்ஸுக்கு பதிலாக x - 4. இப்போ ஒரு எக்ஸ் தான் இருக்குது, அந்த எக்ஸ் அப்படியே போட்டுங்க. நம்பரை பாருங்கள், இங்கே 3 இங்கே -4. அப்படின்னா கழிச்சு நடமா வருது -1. இது ஃபஸ்ட்டம்மா. அடுத்து ரெண்டாவது g compo f. அப்புறம் g of f of x. இங்கே g of f of x என்னமா இருக்கு, f of x 3 + x 3 + x g of x பார்த்தோன்னா x - 4. இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் என்ன போட போகிறோம் 3 + x 3 + x -4 அப்படியே போட்டுருவோம்மா -4. இப்போ இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, அப்படியே போட்டுருங்க. -4 +1 கழிச்சா -1. இது இரண்டாவது. அப்போ இங்கே 1 2 என்னமா நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா. அப்போனா f compo g = g compo f இரண்டுமே நமக்கு என்னது சமம். அடுத்த 5ஆம் சம்பா. f of x = 4x² - 1 g of x = 1 + x. இதில் ஃபஸ்ட்டு நாம் கண்டுபிடிக்கிறது f compo g = f of g of x f ப்ராக்கெட் g of x என்ன இருக்குது 1 + x அப்படியே போட்டுங்க. இப்போ f of x போய் பார்ப்போம். x 4x² இருக்காப்பா. அப்போனா இந்த 4ங்கிறது அப்படியே வந்துடட்டும்.
எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற 1 ப்ளஸ் எக்ஸு, அதுக்கு மேலே அடுக்கு என்னென்னவா இருக்குது 2, அது அப்படியே வந்துடும் -1. சரியாப்பா? இப்போ இதை நாம் சுருக்குவோம். 4 ப்ராக்கெட், இது எப்படி இருக்குன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் a² + 2ab + b², அந்த மெத்தட் நம்ம வச்சோம். அப்படி என்ன வரும், 1 + 2x + x² -1. இப்போ 4 உள்ளே கொண்டு போவோம். 4 + 8x + 4x², இங்கே இருக்கிறது -1. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இருபடி சமன்பாடு படிதான் அடுக்கு 2 எதுவும் 4x² + 8x, அடுத்து நம்பர்ஸ் இங்கே 4 இருக்கு -1 கழிச்சா -3, இது வந்து 1பா. அடுத்து g(f), g ப்ராக்கெட் f(x) என்ன இருக்குது 4x² -1, x² -1. அடுத்து g(x)ன்னு பார்த்தோம்னா 1 + x இருக்குது. அப்போ நான் 1 போட்டுட்டு 1 + எக்ஸுக்கு பதிலாக இது ஃபுல்லாத்தையும் 4x² -1. இப்போ இதில் பாருங்கள், இது +1 -1 கேன்சல் பண்ணலாமாப்பா. அப்போ இங்கே இருக்கிறது நமக்கு 4x², இது இரண்டாவது. இப்போ 1 2 சமமாக இருக்கான்னு பார்த்தா சமம் இல்லை. அப்போ நான் 1 ≠ 2, அப்போ நான் f காம்போ g ≠ g காம்போ f. ஓகே, தேங்க்யூம்மா.